நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க லெசன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோ மீன்ஸ் charge, static means stationary. Electrostatic is the study of the charge at rest or stationary body. லாஸ்ட் வீடியோவில் கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவை யூஸ் பண்ணி the force between the two charges எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத வித் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ there are two charges, one is positive charge, another one is negative charge. One is positive charge, another is also பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னாக்க ரிப்பல் பண்ணும். அப்போ ரிப்பல் பண்ணுறப்ப இஃப் இட் இஸ் 2 மைக்ரோ கூலும், ஹியர் இட் இஸ் 3 மைக்ரோ கூலும். த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q2, force on the charge Q2 by Q1, this is Q1, force on the charge Q1, இது எவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு KQ1 into Q2 by R square. இதுதான் கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லெவல் ஃபார்முலா. இந்த சார்ஜ் Q2 experience a repulsive force. இந்த repulsive force நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். Because it is they are like charges. இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னாக்க ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேயோட வேல்யூ 1/4 epsilon naught Q1 into Q2 by R square. Therefore F is equal to 1/4 epsilon value 9 into 10 power 9. யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. இப்போ நெக்ஸ்ட்டு Q1 எடுத்துக்க போகிறோம். அப்போ Q1ங்கிறது 2 மைக்ரோ கூலும். இந்த 2 மைக்ரோ கூலுமை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2 மைக்ரோ கூலும் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு கூலும். சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் யூனிட் வந்து கூலும் ஃபார் சார்ஜ். சார்ஜோட SI யூனிட் வந்து கூலும். அப்போ இந்த மைக்ரோ கூலுமாக கன்வெர்ட் பண்ணிட்டாக்க சிம்பிளாக 2 × 10 பவர் -6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த மைக்ரோ கூலுமாக கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ சாதாரணமாக அவங்க கொடுத்துருக்கிறது வந்து மில்லி கூலும் அப்படின்னு கொடுத்துதாங்கனாக்க 1 × 10 பவர் -3 கூலும். மில்லி கூலுமாக கன்வெர்ட் பண்ணாக்க 1 × 10 பவர் -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் போகணும். லைக்வைஸ் அவங்க மைக்ரோ கூலும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது வந்து மியூ. மைக்ரோ கூலும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை 10 பவர் -6ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். 2 மைக்ரோ கூலும் இஸ் ஈக்குவல் டு 2 × 10 பவர் -6 கூலும். இப்போ மைக்ரோ கூலும்க்கு பதிலாக அவங்க நானோ கூலும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா NC, N stands for நானோ. 1 நானோ கூலும் இஸ் ஈக்குவல் டு 1 × 10 பவர் -9 கூலும். 10 பவர் -3 மில்லி கூலும் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு கூலும். 10 பவர் -6 மைக்ரோ கூலும் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு கூலும். நானோ கூலுமை கன்வெர்ட் பண்ணால் 10 பவர் -9. அப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்னாக்க 1 × 10 பவர் -12. 1 × 10 பவர் -12 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்குன்னாக்க நானோ கூலுக்கு நெக்ஸ்ட் இருக்குது பைக்கோ கூலும். 1 பைக்கோ கூலும் இஸ் ஈக்குவல் டு 1 × 10 பவர் -12 கூலும். லாஸ்ட்டாக 1 ஃபெம்டோ கூலும் FC. 1 ஃபெம்டோ கூலும் இஸ் ஈக்குவல் டு 1 × 10 பவர் -15 கூலும் அப்படின்னு வரும். இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாக்க இந்த இடத்துட்ட டைரெக்டாக அவங்க SI யூனிட் கொடுக்காம இது மாதிரி உங்களுக்கு மைக்ரோ கூலும், மில்லி கூலும், நானோ கூலும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன் இந்த இடத்துல மில்லி கூலும் 1 × 10 பவர் -3 வந்ததுன்னு இந்த சின்ன டேர்மில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 மில்லி இஸ் ஈக்குவல் டு 1 சென்டி, 10 சென்டி இஸ் ஈக்குவல் டு 1 டெசி, 10 டெசி இஸ் ஈக்குவல் டு நமக்கு எந்த யூனிட் வருமோ இருக்கும். இப்போ நம்ம கூலும் பார்க்கறதுனால 10 மில்லி கூலும் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டி கூலும், 10 சென்டி கூலும் இஸ் ஈக்குவல் டு 1 டெசி கூலும், 10 டெசி கூலும் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும். ஸோ 10 × 10 × 10 1000, 10 × 10 100, 100 × 10 1000, 1000 மில்லி கூலும் is equal to 1 கூலும். Therefore 1 milli coulomb is equal to 1 divided by 1000 coulomb. Here 1 10 power 3 coulomb. இந்த இதில் பவராக
கொண்டுட்டு போயிட்டா இப்போ இந்த பவர் மேலே கொண்டுட்டு போய்ட்டு மைனஸ் ஆகிடும் 1 × 10⁻³ கூலும் இது மாதிரி கொண்டு போகிறாங்க இந்த இடத்துல 10⁻³ மில்லியை உங்களுக்கு கூலுமாக கன்வெர்ட் பண்ணுறோம் மில்லி கூலும் மைக்ரோ கூலும் நானோ கூலும் பைக்கோ கூலும் ஃபெம்டோ கூலும் இப்போ இந்த இடத்துல மில்லி கூலும் சார்ஜோட யூனிட் வந்து கூலும் சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லென்த்தோட யூனிட் கொடுத்தானா 10 millimeter is equal to 1 centimeter அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறோம் 10 centimeter is equal to 1 decimeter 10 decimeter is equal to 1 meter if it is mass 10 milligram 1 centigram அது மாதிரி உங்களுக்கு கொண்டு போகிறது தட் கிராம் அப்படின்னு வரும் கரண்ட்டாக இருந்தால் 10 ஆம்பியர் 10 milliampere is equal to 1 centiampere இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும் லைட் இன்டென்சிட்டியாக இருந்தால் கேண்டலா அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் ரேடியேஷனாக இருந்தால் ரான்ஜன் அப்படிங்கிறது 1 மில்லி ரான்ஜன் அப்படிங்கிறோம் டைமோட யூனிட் வந்து செகண்ட் 10 மில்லி செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 சென்டி செகண்ட் அது மாதிரி 10 டெசி செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணணும் இப்போ நார்மலாக அவங்க கொடுத்துருக்கிறது வந்து லென்த்து மாஸ் ஆர் சார்ஜ் இந்த வேல்யூ தான் நம்ம கொடுத்துருப்பாங்க இதை நம்ம லெசனில் பார்க்கலாம் இன்னும் ஒன்று இருக்குது 1 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க 1 ஆங்ஸ்ட்ராங்கோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁻10 இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆங்ஸ்ட்ராங்க்கு மட்டும் 1 × 10⁻⁻10 இப்போ நாம் மைக்ரோ கூலுமாக கன்வெர்ட் பண்ண கற்றுருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு Q2 த சார்ஜ் வேல்யூ இஸ் 3 மைக்ரோ கூலும் 3 மைக்ரோ கூலுமாக கன்வெர்ட் பண்ணுறப்ப 3 × 10⁻⁻6 கூலும் அப்போ மைக்ரோ கூலுமாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேயோட வேல்யூ இருக்குது இன்ட்டு Q1 × Q2/r². ஆரோட வேல்யூ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ இஸ் 1 மீட்டர் அவங்க சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் யூனிட்டில் மீட்டராகவே கொடுத்துட்டதுனால நம்ம அதை கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் 1 millimeter அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாக்க 1 millimeter இஸ் ஈக்குவல் டு 1 millimeter is equal to 1 × 10⁻³ மீட்டர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுவோம் மீட்டரு கன்வெர்ட் பண்ணுவோம் ஏன்னா எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் இந்த இடத்துல அவங்க 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்ததுனால நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறப்ப ப்ரொப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியுது 9 × 10⁻⁹ Q1 வேல்யூ கொடுத்துருந்தாங்க ஆனால் அதை மைக்ரோ கூலுமில் கொடுத்தாங்க அந்த கூலுமாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அது மாதிரி செகண்டே கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ இதை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் therefore ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆன் Q2/Q1 is equal to Q2/Q1 is equal to 9 × 10⁻⁹ கேயோட வேல்யூ இன்ட்டு Q2 × 10⁻⁻6 Q2 3 × 10⁻⁶ divided by 1². இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறப்போ பவர் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்க -6 -6 -12 9 + 9 ஸோ -3ல் வரும் therefore repulsive force act on 2/1 is equal to 9 × 2 18 18 × 3 54 54 × 10⁻³ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் அப்படின்னு கொடுக்கணும் இதுதான் இதோட ஆன்சர் நியூட்டன் தேர்ட் லா அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்போ இந்த இடத்துல இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக த ஃபோர்ஸ் ஆன் Q1/Q2 ஃபோர்ஸ் ஆன் Q1/Q2 இஸ் ஈக்குவல் டு இதுவும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் பட் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன் இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது மாதிரி இருக்கும் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி இருக்கும் இப்போ மேக்னிட்யூட் எல்லாமே சேமாக இருக்கும் ஆப்போசிட் செய்கிறதோட இது ப்ளஸ் வேல்யூவாக இருந்தால் ஆப்போசிட்டில் வரப்போ மைனஸ் வேல்யூ கிடைக்கும் therefore the repulsive force on Q1/Q2 is equal to -54 × 10⁻³ நியூட்டன் இது வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் எக்ஸாம்பிள் டு கால்குலேட் த கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் இப்போ செகண்ட் என்ன கொடுக்க போகிறாங்கனாக்க இந்த இடத்துல பாசிட்டிவ்க்கு பதிலாக இன்ஸ்டீட் ஆஃப் பாசிட்டிவ் வி ஹாவ் நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் கிவ்ஸ் எ
electric field as a positive, negative charge வந்து negative electric field கொடுக்கும். அதை next நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துட்ட பாசிட்டிவ்க்கு பதிலாக நெகட்டிவ் கொடுத்துறதுனால now the force is not a repulsive force, it is a attractive force. The attractive force between these two, அதுக்கு எப்படி கொடுக்கணும்னாக்கா the attractive force lies on the line joining the Q1 and Q2. Here it is the attractive force. அதனால இது மாதிரி கொடுத்துட்டா it is a attractive force between these two. வேல்யூ எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஃபோர்ஸ் வந்து is equal to K into Q1 into Q2 by R square. இப்போ இந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்னவா இருக்குனாக்கா இங்கே பார்த்தது வந்து நம்ம ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பார்க்க போகிறோம். ஏன்னா போத் ஆர் அன்லைக் சார்ஜஸ். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே இதே டெரிவேஷன் மூலமாக மைக்ரோ கூலுமாக கன்வெர்ட் பண்ணி கேயோட வேல்யூ நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்க்குறப்ப இதை ஃபோர்ஸ் பை த நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப இந்த ஃபோர்ஸ் இஸ் -154. இங்கே என்னவா இருக்கும்னாக்கா ப்ளஸ்ஸாக மாறும். ரெண்டுமே ஆப்போசிட் டு ஈச் அதர் பட் த சேம் மேக்னிடியூட். ரெண்டுக்கு வேல்யூ வந்து ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க 1/4πε0 அப்படிங்கிறப்ப ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இஃப் த டூ சார்ஜஸ் ஆர் கெப்ட் இன் த ஏர் ஆர் வேக்குவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏரில் இருந்ததுனால இதோட வேல்யூ வந்து ε0 அப்படின்னு பார்த்தோம். இதே மீடியமாக இருந்தாக்க இதோட வேல்யூ எப்படி கன்வெர்ட் ஆகும்னாக்க ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு here force is equal to 1/4πε0m. எப்சிலான்ங்கிறது permittivity of the media. மீடியா அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து Q1, இது Q2, distance 1 meter. They are kept in air. இப்போ நம்ம பார்க்குறது வந்து in media Q1 இங்கே Q2, distance 1 meter. But it is now placed in water. வாட்டரில் வச்சுருக்கோம். they kept in the water. water act as a media. இப்போ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா when compare with the charges kept in water. இதை பார்க்குறப்ப இந்த ε0m அப்படிங்கிறது என்னன்னா permittivity of the media. அப்போ permittivity of the media is equal to permittivity of the air into the relative permittivity of the media. relative permittivity of மீடியாவில் மல்டிப்ளை பண்ணுவோம். relative permittivity அப்படிங்கிறது வந்து கம்பேர் பண்ணுறதா, ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணுறது. வாட்டரோட ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி 1 அப்படின்னாக்க வாட்டரோட ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி 80. அப்போ ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர் அண்டு கம்பேர் வித் ஏர் கம்பேர் பண்ணுறப்போ the relative permittivity of water is 80 times greater than that of the relative permittivity of the air. ஏரை விட 80 times அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் greater than. அப்புறம் இப்போ இந்த ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டிக்கு வந்து நோ யூனிட். இந்த இடத்துல எந்த யூனிட்டும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் இஸ் ஈக்குவல் டு 1 பட் த ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியா இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ த வாட்டரோட ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி is 80. அப்போ வாட்டரோட ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் 80னா ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியா ஹியர் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் 1 இன்ட்டு ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியா வாட்டர் வந்து 80. அப்போ இந்த இடத்துல சம்மில் பார்க்குறப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0mக்கு பதிலாக ε0 இன்ட்டு ε0r இந்த இடத்துல Q1 இன்ட்டு Q2 by R square is equal to 1/4π1 இன்ட்டு ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 80 is equal to Q1 இன்ட்டு Q2 by R square. அப்போ 80 டிவைட் பண்ணுறப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்குனாக்கா 1/4πε0 வேல்யூ 9 இன்ட்டு 10 power 9 divided by 80 இன்ட்டு the value same 2 into 10 power minus 6 into 3 into 10 power minus 6. minus 6 யா வந்ததுன்னா மைக்ரோ கூலுமாக கன்வெர்ட் பண்ணுறதுனால 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இதை 1 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ இதோட வேல்யூ எல்லாத்தையும் பார்க்குறப்ப இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப 54 அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தோம். டிவைடட் பை 80. The force between the two charges kept in water is equal to 0.6
675. இதோட வேல்யூ 0.675 into 10 power minus 3. இந்த இடத்துல 10 power minus 3 வந்து பார்த்தீங்களா minus 6 minus 6 minus 12 plus 9 is equal to 10 power minus 3 Newton. The force, whether it is attractive or repulsive. Suppose here it is a positive charge, Q1 is positive, Q2 is negative. So the force is negative force, minus. Opposite equal, opposite force F is equal to plus. இதை டிவைட் பண்ணி பார்க்குறப்ப 0.675 into 10 power minus 3 Newton. அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் மொத்தம் 3 கேஸ் பார்த்தீங்க. முதல் கேஸில் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக கொடுத்துருந்தாங்க. செகண்ட் கேஸில் 1 பாசிட்டிவ், அனதர் 1 இஸ் நெகட்டிவ். தேர்ட் கேஸில் பர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியாங்கிறப்ப இங்கே கொடுத்துருக்கிறது வாட்டரோட ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி 80. அப்போ மைக்ரோ கூலுமாக நீங்கள் கூலுமாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து எஸ்ஐ யூனிட் வந்து கூலும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் வந்து மீட்டரில் கொடுத்ததுனால நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்கா மீட்டர் இஸ் த சிஸ்டம் இன்டர்வேலன்சேஷனல் யூனிட் ஆஃப் லென்த். இதோட இந்த வீடியோ முடியுது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னாக்க there are 4 fundamental forces exist in the universe. One is gravitational force, another one is electrostatic force, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. Third one is weak nuclear force, fourth one is strong nuclear force. இந்த ஃபோர்ஸில் strong nuclear force is greater than the other 3 forces. இப்போ நாம் நியூக்ளியர் ஃபோர்ஸை பற்றி நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்ப்போம். இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறது வந்து 2. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் gravitational force, second one is electrostatic force. இது ரெண்டுல எது உங்களுக்கு அதிகமாக இருக்கும், எது வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் த அனதர். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோம்பு எடுத்துக்கிறோம். இது மாதிரி ஒரு கோம்பு எடுத்துட்டோம். இட் இஸ் ஏ சார்ஜ்டு கோம். கீழே இந்த மாதிரி தரையில் பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது. தே ஆர் அன்சார்ஜ். இந்த சார்ஜ்டு கோம் is attract the uncharged piece of paper with great force. Great force attract ஆனதுக்கப்புறம் இந்த piece of paper are attached with the comb. Even the gravitational force act on the piece of paper downwards. இந்த downwards இழுத்தா கூட இதை attract பண்ணல. இந்த comb கீழே உள்ளதுக்கு காரணம் we hold the comb, charged comb நம்ம கையில் பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ the force between the comb and piece of paper is known as electrostatic force. Here the force act on the piece of paper is gravitational force. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த பேப்பர் கீழே உழுவுலனாக்கா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. எவ்வளோ டைம்ஸ் இட் இஸ் கிரேட்டர் தேன் திஸ் ஒன், அதை சின்னதாக நம்ம ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எதை யூஸ் பண்ண போகிறோம்னா கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் டு கால்குலேட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். செகண்ட், நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். போத் ஆர் சிமிலர் ஸ்ட்ரக்சர். இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா the force is directly proportional to the product of the two charges and inversely proportional to the square of the distance between the two charges. Likewise, gravitational force is also directly proportional to the product of mass of the two objects and inversely proportional to the square of the distance between the two ஆப்ஜெக்ட். இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது எதை எடுத்துக்க போகிறோம்னாக்கா ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துக்க போகிறோம். ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அன் ஆட்டம். அதில் இருக்கக்கூடிய வந்து புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். த ஃபோர்ஸ் பிட்வீன் தீஸ் டூ இஸ் known as electrostatic force. Proton have a definite mass. Likewise, electron is also have a definite mass. The force between these two is known as gravitational force. Charge of proton 1.6 into 10 power minus 19 coulomb. Charge of electron 1.6 into 10 power minus 19 coulomb. ரெண்டுமே சேம் தான் சார்ஜோட வேல்யூ. 1/4 pi epsilon வேல்யூ 9 into 10 power 9 அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டா இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்திங்கன்னா 6.67 into 10 power minus 11. யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2.
gravitational constant. Mass of proton 1.6 into 10 power minus 27 kilogram. எதுக்காக இந்த இடத்துல கிராம் கொடுக்காம கிலோகிராம் கொடுத்தாங்கன்னா மாஸோட சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் யூனிட் வந்து கிலோகிராம். லைக்வைஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அதோட வேல்யூ வந்து 9.1 into 10 power minus 31 kilogram. இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. 1/4 pi epsilon proportional to constant value தெரியுது. கிராவிடேஷனோட கான்ஸ்டன்ட் வேல்யூ ஜியோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் தெரிஞ்சிருக்கு. சார்ஜ் ஆஃப் மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூங்கிறப்ப ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.